தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/6/2017 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 3:05 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் மறக்கக்கூடாதது 2. என்ன 2? எண்கள் 2ன்னு நினைக்க வேண்டாம். 2 பொருள்கள் மறக்கக்கூடாதான். என்னென்ன அப்படின்னா, வருவதும் போவதும் என்ன? இன்பமும் துன்பமும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். வந்த பிறகு இன்பமும் போகும், துன்பமும் போகும். ஆக வருவதும் போவதும் 2, இன்பமும் துன்பமும். வந்தால் போகாதது 2. என்ன? புகழ், பழி. புகழ் வந்தாலும் போகாது. ஆரம்பத்தில் புகழ் வந்துருச்சுன்னா புகழ் பெற்றவர்களாக இருந்தால் கடைசி வரை ஃபேமஸான ஆள் அப்படிம்பாங்க. பழி வந்தாலும் போகாது. வீண் பழிகள் வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பழியை சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த உலகம். வந்தால் போகாதது 2, புகழ், பழி. போனால் வராதது 2. என்ன? தன்னை விட்டு போயிருச்சுன்னா திரும்பி வராது. என்ன? அந்த கோட்டைக்கு போனால் திரும்பாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், போனால் போட்டும் போடாவில் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மானம், உயிர். மானம் போனாலும் திரும்பி வராது, உயிர் போனாலும் திரும்பி வராது. போனால் வராதது 2 பொருள். தானாகவே வருவது எது? இளமையும் மூப்பும். இளமை நம்ம வளர்ந்து வரையிலேயே இளமை வந்துடும். மூப்பும் நம்ம எந்த செயல்பாடும் செய்ய வேண்டாம். இயற்கையிலேயே வயதாகிருச்சு அப்படின்னா காதோரத்திலே முதல்ல நிறை வரும். அதற்கு பிறகு பல்லெல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கும், கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும். இந்த மூப்பு வந்துருச்சுன்னா இயற்கையிலேயே அது வந்துடும், நம்ம என்னவுமே செய்ய முடியாது. தானாகவே வருவது 2. ஒன்று இளமை, மற்றொன்று மூப்பு. நம்முடனே வருவது என்ன? பாவம், புண்ணியம். என்னதான் நீங்கள் கோடிக்கணக்காக பணம் சேர்த்துருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் பொருளாதாரத்திலே மேம்பாடு இருந்தாலும், கடைசி இறந்த பின்னாலே உங்களோடு கூட வர்றது எது அப்படின்னா பாவம், புண்ணியம். ஒருத்தர் இறந்து பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குறவர்கிட்ட ஓனர் சொல்கிறாரு, இந்த போகிற பிரேதம் சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு கேட்டுக்கிட்டு வா அப்படின்னார். கொஞ்சம் நேரத்தில் அவர் திரும்பி வந்தார், சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்தவர் சொன்னார், அந்த வேலைக்காரரு, இந்த போகிற பணம் சொர்க்கத்துக்கு போகுதுனார். எப்படி உனக்கு தெரியும் சொர்க்கத்துக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டார் ஓனர். அதுக்கு அவர் சொல்கிறாரு, வழியெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி ஒரு நல்ல மனுஷன் போயிட்டானேன்னு சொல்லி எல்லாரும் அழுதாக. இவர் நல்ல செயல் செய்து போனதுனால இவர் சொர்க்கத்துக்கு போயிருப்பாருன்னு நான் நினச்சேன் அப்படின்னார். அது மாதிரி போகிற போது புண்ணியம் செய்யணுமா. நம்முடன் வருவது என்ன அப்படின்னா பாவம், புண்ணியம். இது 2 தான். பாவம் செஞ்சாலும் நம்மளோட வரும், புண்ணியம் செஞ்சாலும் நம்மளோட வரும். ஆகையினாலே புண்ணியமே நீங்கள் அதிகம் செய்யணும். அடக்க முடியாதது 2. என்ன 2 அப்படின்னா ஆசை, துக்கம். ஆசை வந்தாலும் அடக்க முடியாது, அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு படத்தில் கூட, பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஆசையை பற்றி விவரமாக சொல்லியிருந்தார்கள். ஆசை, துக்கம், இது 2 அடக்க முடியாது. சரி, தவிர்க்க முடியாதது என்ன? நம்மளால் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக இதை மக்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டுங்கிறது என்னென்னா பசி, தாகம். பசிச்சா அவங்களால இருக்கவே முடியாது, எப்படியாவது சாப்பிட்டாகணும். தாகம் வந்தாலும் தண்ணீரை தேடி சென்று கொண்டே இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாதது 2, பசி, தாகம். சரி, நம்மால் பிரிக்க முடியாதது, நம் மனதாலேயே பிரிக்க முடியாதது, முத்தாய்ப்பாக சொன்னார்கள் முன்னோர்கள் 2. ஒன்று பந்தம், மற்றொன்று பாசம். பாசத்துக்கு அடிமைப்பட்டு விட்டால் பிரிக்கவே முடியாது. ஆகையினாலே இந்த 2ஐயும் இப்படி 2 பொருள்களாக வருகின்ற இந்த 2ஐ நீங்கள் மறக்கக்கூடாது என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கவலைகள் தீரும் நாள். கட்டிடப்பணியில் ஏற்பட்ட தொய்வுகள் அகலும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே சகாயஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். சூரியனோடு இணைந்திருக்கிறார். அரசியலில் செல்வாக்கு மேலோங்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகிற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்கால சிந்தனைகள் மேலோங்கும் நாள். என்ன செய்யலாம் எதிர்காலத்தில் என்று சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, எடுத்த முடிவுகள் எல்லோரையும் வியப்பிலே ஆழ்த்தப் போகின்றது. ராஜநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சில செலவுகள் கூடுதலாகவே வரலாம். வரவை காட்டிலும் செலவு கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமை கூடும், இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழ்வீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இன்றைக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்களும் முற்றுகையிட்டிருக்கின்றன. தனாதிபதி இருப்பதால் தனவரவுக்கு குறைவு ஏற்படாது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி சேர்வார்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காணும் நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் குறைவாக இருக்கிறது, விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எனவே வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பறவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகி போகலாம். எனவே கூட இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. கல்விக்காக எடுத்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு கைகூடலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எனவே சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை தான் உண்டு. வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரலாம். எனவே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். அது மட்டுமல்ல, முக்கிய புள்ளிகளை சந்தித்து இன்றைக்கு ஒரு முடிவெடுப்பீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. சொத்துக்கள் வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் அனுகூலம் தருவதாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். சொத்துக்கள் வாங்கியதிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரலாம். பத்திரப்பதிவுகளில் கூட உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம். அந்த கவலைகள் தீருகின்ற விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. ராகு 11 இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் இன்றைக்கு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கிழமையின் அடிப்படையில் ஞாயிறு என்பதால் சூரியனையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், சிவனையும் வழிபாடு செய்ய வேண்டும். விரோதங்கள் விலக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டுகின்ற நாள். வியாபார விருத்தி உண்டு. வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உதிரி வருமானங்களும் பெருகும். உன்னதமான நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரபலமானவர்களின் சந்திப்பால் பெருமை கிடைக்கின்ற நாள். பிரச்சனைகள் தீர நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழில் மாற்றம் செய்யலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திப்பர். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். தொலைபேசி வழி தகவல் தொழில் புரிவதற்கு உறுதுணையாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகளில் ஏதேனும் இழுபறி நிலை இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரலாம். பெண்வழி பிரச்சனைகள் அகலும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தள்ளிச் சென்ற வாய்ப்புகள் தானாக நடைபெறுகின்ற நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். உத்தியோக முயற்சியிலே வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கூட வந்து சேரலாம். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.